ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் வாழ்வியல் கணிதம் டாப்பிக்கில் உள்ள எக்ஸசைஸ் 4.5 உள்ள 11வது சம்மும் 12வது சம்மும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சம் என்னென்னா, ரூபாய் 180 குறித்த விலையாகவும் ரூபாய் 108 விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகளை அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 25% எனில் முதல் தள்ளுபடியின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட குறித்த விலை, அதாவது அந்த பொருளை 180 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டாவது அந்த பொருளை எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா 108 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஃபஸ்ட்டு 180 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி 108 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பொருளுக்கு கொஞ்சம் தள்ளுபடி போட்டிருப்பாங்க. தள்ளுபடி போட்டு அந்த பொருளை 108 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்படின்னா அந்த பொருளை எத்தனை தடவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, 2 தொடர் தள்ளுபடி அளிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 டைம்ஸ் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டாவது டைம் கொடுத்தது தான், செகண்ட் டைம் தான் 25% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு சம்மிலே கொடுத்துட்டாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அவங்க எவ்வளோ தள்ளுபடி அந்த பொருளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு விலை 180 ரூபான்னு குறித்து அதை எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 108 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 2 டைம்ஸ் அதுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. முதல் டைம் கொடுத்தது தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ரெண்டாவது டைம் 25% கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இது இனி எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி 2 தொடர் தள்ளுபடி இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணால் போதும். இது 2 தொடர் தள்ளுபடின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். 3 தொடர் தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஃபார்முலா என்னன்னா, விற்பனை விலை = 1 - a/100 இன்ட்டு 1 - b/100 இன்ட்டு குறித்த விலை. இதுதான் 2 தொடர் தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னு கொடுக்குற சம்முக்குள்ள ஃபார்முலா. இது விற்பனை விலை, நமக்கு விற்பனை விலை சம்மிலே கொடுத்துட்டாங்க. அதில் ஏங்கிறது தான் கொடுத்த தள்ளுபடி, பிங்கிறது ரெண்டாவது கொடுத்த தள்ளுபடி, அப்புறம் குறித்த விலையும் நமக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க. இனி வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம போதும். ஃபஸ்ட்டு சம்மில் குறித்த விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, குறித்த விலை 180, விற்பனை விலை 108. நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதணும், விற்பனை விலை தான் கொடுத்துருக்கு ஃபார்முலாவில். விற்பனை விலை எவ்வளோ, 108 = 1 - ஏங்கிறது முதல் தள்ளுபடி, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால a/100 அப்படியே எழுதிக்கலாம். இது 1 - bங்கிறது ரெண்டாவது தள்ளுபடி. ரெண்டாவது தள்ளுபடி எவ்வளோ, 25/100 இன்ட்டு குறித்த விலை எவ்வளோ, 180. இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்னும் கேன்சல் பண்ணால் போதும், ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 108 இது அங்கே எழுதிக்கலாம், அந்த பக்கம். இதில் இருக்கிறதே இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன் நம்ம சம் பண்ணுறதுக்காக. இப்போ 108 = 1 - a/100 இன்ட்டு 1 - 25/100 இன்ட்டு 180. அங்கே எழுதியிருந்ததே தான் இங்கே எழுதியிருக்கேன். இனி என்ன பண்ண போகிறோம், 108 = இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு, ஃபஸ்ட்டு இங்கே கிராஸ் பண்ணணும். அப்படின்னா இங்கே எதுவும் இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். நான் கீழே இருக்கக்கூடிய 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி அடுத்து இதை 2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ப்ளஸ் இருந்தாலும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தாலும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், அப்படின்னா 100 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 100 மல்டிப்ளை பண்ண 100 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணோன்னா a. இது இன்ட்டு ப்ராக்கெட் இருந்ததுன்னா இன்ட்டுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி இதையும் பண்ணுறோம். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 100
கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 100 மைனஸ் 25 இன்ட்டு 180. இனி எல்லாம் மல்டிப்ளைல தான் இருக்குது. நம்ம அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் பண்ணுறோம். 2 டேபிள் கொடுத்தோன்னா 9, இது 5, இது 108 equal to 100 minus a by 100 இன்ட்டு 125 நம்ம மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும்? 75 by 5 இன்ட்டு 9. இந்த 100ஐயும் 75ஐயும் கேன்சல் பண்ணலாம். 25 டேபிள் கொடுத்தோன்னா 3, இங்கே 4 வரும். இனி எதையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. நமக்கு ஏ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இதை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாம் இங்கே கொண்டு போகிறோம். இப்போ ஈக்குவலுக்கு இங்கே போகும்போது கீழே இருக்கிற வேல்யூஸ்லாம் மேலே வரும். இப்போ 108 இன்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய 4 5 ஈக்குவலுக்கு அங்கே போகும்போது மேலே வரும். 4 இன்ட்டு 5 டிவைடட் பை மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் கீழே வரும். மேலே என்னெல்லாம் இருக்குது? 3யும் 9ம். இப்போ 3 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 100 மைனஸ் ஏ அப்படி எழுதிக்கிறோம். சரி, இனி இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 9 டேபிள் கொடுத்தோன்னா 9 9 9 18. 3 டேபிள் கொடுத்தோன்னா 3 12. 4 4 4 பெருக்கணும்னா 16 16 5 பெருக்கணும்னா எவ்வளோ கிடைக்கும்னா 80 கிடைக்கும். 13 8. இப்போ 80 ஈக்குவல் டு 100 மைனஸ் ஏ. ஏயோட வேல்யூ வேணும். அப்போ 100 இங்கே கொண்டு போனோன்னா 80 மைனஸ் 100 ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இந்த ஏக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த குறியீடை நம்ம போட்டு தான் எழுதணும். இப்போ 80லேருந்து 100 நம்ம கழிச்சோன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 20 கிடைக்கும். 100லேருந்து 80 கழிச்சா நமக்கு 20. நம்ம 80லேருந்து 100 கழிக்கிறோம். இப்போது மைனஸ் 20 கிடைக்கும். பெரிய எண்ணோட குறியீடை போடணும். பெரிய எண்ணோட குறியீடு வந்து மைனஸ், அதனால மைனஸ் போட்டிருக்கோம். அடுத்து மைனஸ் ஏ. இப்போ ஏ மைனஸ் மைனஸ் 2 பக்கம் இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆகும். இப்போ ஏயோட வேல்யூ எவ்வளோ? 20%. அப்போது இந்த இதில் இதுக்கு முதல்ல அவங்க கொடுத்த தள்ளுபடி எவ்வளோ? 20%. அப்போ முதல் 20% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது 25% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்து நம்ம சம்மை ரீட் பண்ணும்போதே நம்ம ஈஸியாக அதில் பார்த்ததுமே தெரிஞ்சிடும். 2 தொடர் தள்ளுபடி அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ 2 தொடர் தள்ளுபடினா அதுக்கு இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவில் எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் 12வது சம் என்ன கொடுத்துருக்குன்னா, ஓர் அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதே போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓர் அசல் வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுக்கல, அசல்னு தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறாங்க. இப்படி கூட்டு வட்டி முறையில் டெபாசிட் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் வந்து 2 வருஷத்துக்கு பிறகு என்னவாயிட்டு அந்த அமௌண்டோட 1.69 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ அந்த சம்முல நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். வட்டி வீதத்தை நம்ம 6ன்னு எழுதுவோம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்துருக்கிறது 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. அசலும் நம்ம கொடுக்கல. அசலை நம்ம என்னன்னு எழுதுவோம்? பீன்னு எழுதுவோம். இப்போ அசல் தராதனால நம்ம பீனே எழுதுறோம். 2 ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆண்டு நம்ம எப்படி எழுதுவோம்? என்னன்னு எழுதுவோம். அப்போ என் வந்து 2 ஆண்டு. இந்த அசல் பீங்கிறது என்ன ஆயிருக்கு? 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1.6 மடங்காயிருக்கு. அந்த அசலோட 1.69 மடங்காயிருக்கு. அசல் 100 ரூபாயா இருந்ததுன்னா அந்த 100 ரூபாயோட 1.69 மடங்காயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு அசல்னு கொடுத்தனால இந்த அசலோட 1.69 மடங்கு. இதுதான் மொத்த தொகை. 2 வருஷத்துக்கு பிறகு அந்த மொத்த தொகை என்னவாயிட்டு? அசலோடு சேர்ந்து 1.69 மடங்கா அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா நம்மள வட்டி வீதத்தை கேட்டிருக்காங்க. இது வந்து கூட்டு வட்டி முறை கொடுத்தனால நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். இப்போ கூட்டு வட்டி முறையில் மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு, ஏன்னா நமக்கு இந்த சம்ல மொத்த தொகை கொடுத்துருக்கு, அடுத்து அசல் கொடுத்துருக்கு, பிறகு ஆண்டு கொடுத்துருக்காங்க, வட்டி கேட்டிருக்கு.
அதனால நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா A = P × 1 + R/100 the whole power n. இதுதான் கூட்டு வட்டி முறையில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ ஏயோட வேல்யூ மொத்த தொகை எவ்வளோ? 1.69 P = P × 1 + R/100 the whole power என்னோட வேல்யூ 2. இப்போ இது ஈக்குவல் இந்த பக்கம் P இருக்கு. அப்போ ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இப்போ என்னெல்லாம் கிடச்சிருக்கு? 1.69 = 1 + R/100 the whole square. இனி என்ன பண்ண போறோம்னா இந்த சம்மை இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அதுக்காக இப்போ எப்போவுமே ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோன்னா அதை ரெண்டு பக்கமுமே பண்ணணும், ஒரு பக்கம் மட்டும் பண்ணக்கூடாது. அதனால தான் ரெண்டு பக்கமும் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.69 = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + R/100 the whole square. இப்போ ஹோல் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு இப்போ என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1 + 9 = 1 + R/100. ஏன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. இப்போ 1.69ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்ம எப்போவுமே ஒரு 20 வரைக்குமாவது ஸ்கொயர் வேல்யூஸ் நம்ம படித்து வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம மறந்துட்டு அப்படின்னா எப்படி பண்ணணும்னா கடைசி என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். கடைசி வந்து 9 இருக்கு. இந்த 9ங்கிறது எந்த டேபிளுக்கெல்லாம் போகும் நம்ம பார்க்கணும். 9 வந்து 3வது டேபிள் போகும், அடுத்து 9வது டேபிள் போகும். அப்போ இந்த 1.69ங்கிறது 3க்கு இந்த ஸ்கொயர்னா என்ன? ஒரே நம்பர் கொண்டு 2 டைம் பெருக்கும்போது கிடைக்கிறதா ஸ்கொயர் ரூட்டு. இப்போ 3னா 3 கொண்டே பெருக்கும்போது கிடைக்கிறது தான் 3ஓட ஸ்கொயர் ரூட். அப்போ 3 3 9. அப்போ இந்த 9ஓட ரூட் வேல்யூ தான் 3 அப்படி அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இது 3க்கும் வராது. இந்த 1.69ங்கிறது 3க்கும் வராது, 9க்கும் வராது. அப்போ அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? 13 நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ 13லாம் நம்ம 1 இது ஏன்னா நமக்கு புள்ளியில் இருக்குது, அதனால நம்ம 1.3 1.3ன்னு எடுக்கிறோம். இப்போ 1.3 1.3 பார்த்து நம்ம 3 9. இப்போ 3 3 1. இப்போ 9 6 1. இதில் 2 புள்ளி இருக்குது. அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 1.69ஓட ரூட் வேல்யூ எவ்வளோ? 1.3. எப்போவுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடைசி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம பார்த்து அதுபடி பண்ணோன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 + R/100. இப்போ இனி இந்த 1 அங்கே போகும்போது 1.3 - 1 = R/100. 1.3லேருந்து நம்ம 1 கழிச்சிட்டோம்னா நமக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும்னா 0.3 = R/100. இப்போ நமக்கு R தான் வேணும். 100 இங்கே போகுது, டிவைடடில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அங்கே போகும்போது மல்டிப்ளை ஆகும். இப்போ 0.3 × 100 = R. இப்போ 0.3 கூடல 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 30 கிடைக்கும் = R. எப்படின்னா 0.3 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 0 0 3 0. எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது? ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ இங்கே புள்ளி வச்சோன்னா 30. இப்போ R வந்து எவ்வளோ? 30%. அப்போ இதுக்கு எத்தனை சதவீதம் வட்டி போட்டிருக்காங்க? 30% வட்டி போட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.